டெல்லி போராட்டத்தின் போது காயமடைந்த மாணவரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து நலம் விசாரித்தார். நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினை தொடர்பாக டெல்லியில் நடந்த போராட்டங்களின் போது காவல்துறையினரின் தடியடி உள்ளிட்ட அத்துமீறலால் ஏராளமான மாணவர்கள் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவரான டெல்லியை சேர்ந்த முகமது இர்ஃபான் வீட்டிற்கு சென்ற ராகுல் காந்தி நலம் விசாரித்ததுடன் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். இது குறித்த வீடியோ பதிவை எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, முகமது இர்ஃபானை போன்ற கோடிக்கணக்கான இளைஞர்களே இந்தியாவின் உண்மையான நம்பிக்கை என்று தெரிவித்தார். அவரை போன்று ஒன்றிய பாஜக அரசின் மீது நம்பிக்கை இழந்த ஒவ்வொரு இளைஞரையும் போராட்டத்தின் போது காணலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்பு, சகோதரத்துவம், மரியாதை, சமத்துவம் மற்றும் வேலைவாய்ப்புள்ள ஒரு இந்தியாவை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்றும் இர்ஃபான் போன்ற இளைஞர்களுக்கு காங்கிரஸ் உறுதியளிப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு எக்ஸல பதிவில், நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட கல்வி அமைப்பின் தோல்விக்கு காரணமான தர்மேந்திர பிரதானை பாஜகவினர் நாடாளுமன்ற வளாகத்தில் மாலை அணிவித்து வரவேற்பதாக விமர்சித்துள்ளார். இது கோடிக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் அழிக்கப்பட்டதை கொண்டாடும் ஒரு நிகழ்வு என்றும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் இதை பார்த்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.